வணக்கம் நேயர்களே. இன்று ஆகஸ்ட் 21, 2026 வெள்ளிக்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதி 35ஆம் கல்வியாண்டு. வான்வழி கட்டுப்பாட்டாளர்கள் பணிநிறுத்தம். மின் உந்தோடிகளுக்கு தடை. இனி விரிவான செய்திகள். அன்னை பூபதி 35ஆம் கல்வியாண்டு. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் 35ஆம் கல்வியாண்டு தொடங்குகிறது. 5 முதல் 11ஆம் படிநிலை வரையிலான மாணவர்கள் புதிய அன்னை தமிழ் பாடநூல்களுடன் கற்றலை தொடங்குகின்றனர். தமிழை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் இப்பணி மேலும் சிறக்க வாழ்த்துகள். வான்வழி கட்டுப்பாட்டாளர்கள் பணிநிறுத்தம். நோர்வேயில் வான்வழி கட்டுப்பாட்டாளர்கள் பணிநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கார்டமுவன் மற்றும் ஃப்ளெஸ்லாண்ட் நிலையங்களில் கிழமை இறுதியில் வானுந்துகள் சுடக்கமாகலாம் அல்லது பரப்புகள் நீக்கப்படலாம். மின் உந்தோடிகளுக்கு தடை. பெர்கன் நகரில் பள்ளிகள், மழலையர் காப்பகங்கள் மற்றும் விளையாட்டு திடல்கள் உள்ளிட்ட 150 பகுதிகளில் மின் உந்தோடிகளுக்கு தடை கொண்டு வரப்பட்டுள்ளது. பிள்ளைகள் பாதுகாப்பாக நடமாடவும் விளையாடவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.